ஹல்லேலூயா. யாவரையும் இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். நாம் யாவரும் ஒருமனமாய் ஆவியானுடைய பிரசன்னத்தையும் அசைவாடுதலையும் அவருடைய மகிமையான அற்புத அடையாளங்களையும் அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி தேவன் தாமே இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் மை துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் மை துதிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம். மகிமையான எங்கள் தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றியோடு மை நாங்கள் துதிக்கிறோம். தேவரீ, நீர் மேசியாவாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவாக, ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக, ஆண்டவரே நீர் எருசலேமுக்குள் ஆண்டவரே பவனியாய் சென்ற இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, உமக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுப்பதற்கு, உம்மை மையப்படுத்துவதற்கு, ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துவதற்கு தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே ராஜாதி ராஜாவாக, ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தராக, ஆண்டவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராக, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தல் இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை உம்முடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் மாத்திரம் மையப்பட வேண்டும். இயேசுவே, நீங்க மாத்திரம் மையப்பட வேண்டும். இயேசுவே, நீங்க மாத்திரம் மையப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவர் எல்லா விசுவாசிகளும் குடும்பமாக பங்கு பெறுவதற்கு தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து நீர் கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அழைத்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏகோபித்து ஒரு மனமாய் ஐக்கியமாய் ஆண்டவரே உம்முடைய திருச்சபையிலே கூடி, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே நீ சம்பாதித்து கொண்ட உம்முடைய திருச்சபையிலே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த, ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, உம்மை பணிந்து கொள்ள, ஆண்டவரே நாங்கள் உமக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த தேவரீர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரை விசேஷித்தவர்கள் என்பது எதனாலே விளங்கும்? நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பது எதனாலே விளங்கும்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? நீர் எங்களோடு கூட இருப்பதினால் அல்லவா? ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் கூட இருந்து அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவரே எங்களுக்கு செய்வதினால் அல்லவா ஆண்டவரை விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவர் விசேஷித்தவர் என்பதை நீர் விளங்க பண்ணும்படியாக இந்த ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வெளியரங்கமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்கு எதிராக, ஆராதனைக்கு விரோதமாக ஆண்டவரே எந்த ஒரு வல்லமைகளும் செயல்படாதபடிக்கு, தேவ ஜனங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வரக்கூடாதபடிக்கு, எந்த ஒரு தடைகளும் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே நீர் முன்னின்று உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் முன்னின்று ஆண்டவரே தேவ ஜனங்களை அழைத்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் முன்னின்று ஆராதனை நடத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகம் எங்களுக்கு முன் எப்போதும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம்.
நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களுக்கு பரம வைத்தியராக, நீர் எங்களுக்கு ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக, நீர் எங்களுக்கு கர்த்தராக, தேவாதி தேவனாக, ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இதுவரையிலும் எங்களை நடத்தின உம்முடைய கிருபைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஆலயத்திலே நீர் மையப்படுத்தும்படி நாங்கள் செவிக்கிறோம். ஆராதனையிலே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக உம்முடைய சமூகத்திலிருந்து செல்லும்படியாக நீர் எங்களை நினைத்தொள்ளும்படி நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாடல் வேளைகளை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, ஆராதனை நேரங்களை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க கூட இருந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம், ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் கரங்களிலே எங்களை நாங்கள் தந்து விடுகிறோம், ஆராதனை தந்து விடுகிறோம். நீர் எங்கள் மத்தியில் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ஆராதனை மூலமாய் நீர் நிரூபித்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை தியானிக்கும் போது, இப்படி வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் அனல் கொண்டு ஆண்டவர் அனல் மூட்டப்பட்டவர்களாய் காணப்படுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எம்மாவூர் சீடர்களோடு சென்று அவர்களோடு நீர் வேத வாக்கியங்களை எடுத்து காட்டி விளக்கி காட்டியது போல, அவர்கள் இருதயம் அனல் மூண்டது போல ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் அனல் கொள்ளும்படியாக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் அனல் கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு பேசும்படி ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை முற்று ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மையப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் பாடல்களை குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் வந்திருக்கிற நாம் உற்சாகமாய் பாடல்களை பாடி தேவனை மையப்படுத்துவோம். இயேசு ராஜா முன் செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்ற பாடலை நாம் யாவரை சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ராஜா முன் செல்கிறார். ஒன்னா பாடு. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம் என்ற பாடலை நாம் அவரும் சேர்ந்து பாடுவோம். ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஜெயமே ஓசன்னா, ஜெயமே ஓசன்னா, ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே,
ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் நமக்கே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தனம் உடனே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டையை எதிர்த்தாலும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டையை எதிர்த்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை தீர்ப்பனம் உடனே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் நமக்கே பாதாளும் வாய்த்திருந்தாலும் மரணமே எதிர் வந்தாலும் பாதாளும் வைத்திருந்தாலும் மரணமே எதிர் வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை இயேசு நம்முடனே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே எல்லாரும் நமக்கே ஹல்லேலூயா ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினர். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம் என்ற பாடலை எல்லாம் சேர்ந்து கரங்களை கட்டி பாடுவோம். Hallelujah. ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்று போல இன்று நாமும் ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா ஒசன்னா பாடுவோம் உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா சின்ன மாறி வீதில் ஏறி அன்பர் பவனிப்போர் சின்ன மாறி வீதில் ஏறி அன்பர் பவனிப்போர் இன்னும் என்னாகத்தில் அவர் இன்னும் அரசாளுவார் இன்னும் என்னாகத்தில் அவர்
தூதர்களின் கீதம் கேட்டு ஜாலர் வீணையோடு பாடி தாளமுத்தி செய்வோம், தாளமுத்தி செய்வோம். ஒசன்னா இயேசுவின் நாமத்திலே உன்னதத்திலே தாவீது ஒசன்னா பாடுவோம். உன்னதத்திலே தாவீது கூறுத்தோலை நியாயத்தில் நாம் பாதம் பணிவோம், கூறுத்தோலை நியாயத்தில் நாம் கோடியருள் பெற்று நாமும் கிரியைகளை போற்றுவோம், கோடியருள் பெற்று நாமும் கிரியைகளை போற்றுவோம். ஒசன்னா உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா, ஒசன்னா பாடுவோம். உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஒசன்னா, உன்னதத்திலே தாவீது மறுபடியும் உன்னதத்திலே தாவீது இன்னொரு விஷயம் உன்னதத்திலே தாவீது ஓசன்னா. ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு பாடினவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். நமக்குள்ள இன்னும் சிலருக்குள்ள இந்த ஆர்ப்பரிப்பு வரவில்லை. ஆர்ப்பரிப்போடு நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னாலும் வெற்றி உண்டு என்ற பாடலை நாம் சேர்ந்து ஒரு மனமாய் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டு. அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எல்லாரும் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எல்லாரும் எப்போதும் வெற்றி உண்டு.
வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பயபக்தியோடு எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரிகமாலாரபா சந்தலாரபலபலபா, ரிகமாலாரா தூரரதவ கரரத சந்தலாரபலபா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நீ நல்லவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே, நீ ஜீவன் உள்ளவர் ஆண்டவரே, நீ ஜீவிக்கிறவர் ஆண்டவரே. கர்த்தரை ஆராதிப்போம். ரிகமாலாரபா சந்தலாரபலபா, ரிகமாரபலரிபி சந்தலாரபலபா. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டதான குருடனுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் இறங்கினார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு தான் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக குருடர்கள் ஒருவேளை பார்வையற்றவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட அந்த பார்வையற்றவனுக்கு தான் கர்த்தர் இறங்கினார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கூப்பிடாமல் அமைதியா இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தேவையை எதுவா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. ரிகமாலாரபலபா. இயேசுவே, எங்களுக்கு இறங்கும். வேதத்தின்படிதான் நாம் கர்த்தரை கூப்பிடுகிறோம். வேதத்தில் எழுதப்பட்டபடிதான் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அமைதியா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை. அமைதியா இருப்பதனுடைய தேவையை கர்த்தர்
நாங்கள் சந்திப்பதில்லை. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என்னுடைய தேவை இதுவா இருக்கிறது, எனக்கு இந்த நாளில் நீர் உதவி செய்யும் என்று ஒவ்வொருவரும் கர்த்தரை வாயை திறந்து கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நம்முடைய ஜெப தூபம் பரலோகத்தை எட்டட்டும். நல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. யெகோவா ஷாலோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா சம்மா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரூவா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் இம்மானுவேலரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன், நமக்கு சுகத்தை கொடுத்த தேவன், உண்ண ஆகாரத்தை கொடுத்த கர்த்தர், தங்க உறைவிடத்தை தந்ததான கர்த்தர், ஓரி கபாபாபாபாபா உடுக்க உடையை தந்ததான கர்த்தர். ஓ கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே காக்கி குஞ்சிக்கே இறங்குவீரானால் பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவளா இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த பறவைக்கு ஆகாரம் கொடுப்பாரானால் விசேஷித்தவளாய் படைத்ததான நமக்கு, ஓ அவருடைய சாயலின்படி படைத்த நமக்கு நம்முடைய தேவையை சந்திப்பது எவ்வளவு நிச்சயம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களை விசேஷித்தவளாக உம்முடைய சாயலின்படி படைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஒன்றுக்கு உதவாதவர்களாக எங்களை உம்முடைய சாயலின்படி படைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீகபாலபாலபாலபா ரீகபாலபாலபாலபாலபா ரீஷத்தலாரபாலபாலபாலபா தேனிலும் மதுரமானவரே, தெவிட்டாத அமுதமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு மனிதனுக்காக அவனுடைய வேண்டுதலை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்த தேவனே உம்மை துதிக்கிறோம். ஓரி கபாபாபாபாபாபா எங்களுக்காக மனதுருகிற கர்த்தர், எங்களுக்காக மனதுருகிற கர்த்தர். ஓரி சத்தலாரபா உலகம் உண்டானது முதல் ஒருபோது நிற்க கூடாது என்ற எண்ணத்தோடு சூரியனை சந்திரனை படைத்த தேவன் அவருடைய பிள்ளைக்காக அதே சூரியனை நிற்க செய்தார். உங்களுக்காக ஒரு அற்புதத்தை இயற்கைக்கு மாறாக கர்த்தர் செய்வார். இயற்கைக்கு மாறாக கர்த்தர் செய்வார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ரபாலா ரபாலா பாலபா சந்தலா ரபா ரிகபாலா ரபாலா ரதலா ரபாலபா ரிகபாபா. கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவரை வாயை திறந்து துதிக்க வேண்டும். ரபாலா ரபாலா ரதரரிபியோ ரிஷதலா ரபாலா ரதலா ரபாலபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. லிபி லபாலா பாலா ரதாலா ரபா. ஓ நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஓரி சத்தலாரா பாபா பாபா ரபாலா பாலரா தாலரபா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. ரீதா லபாலா ரதலா ரபா ரபால ரபா. கழுகுக்கு சமமாய் எங்களுடைய வயதை திரும்பவும் வாழ வயதாக்குகிறதான தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை மாற்றி போடுவீராக, தடைகளை மாற்றி போடுவீராக.
போடுவீராக. வாயின் கட்டுகளை அவிழ்த்து போடுவீராக. நமக்காக மரித்த கர்த்தர், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்காக கர்த்தரை துதிக்க நாம் வெட்கப்படக்கூடாது, அமைதியா இருக்க கூடாது. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கின பர்திமேயுக்கு இறங்கினதான தேவன் இயேசுவே, எனக்கு இரக்கம் செய்யும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானால் எவ்விதமான பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரதை மாற்ற சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விடுதலை தேவைப்பட்டவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். தேவன் அதிசயங்களை செய்வார். உங்களுக்காக ஒரு ஜீவம் கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இதோ புதிய காரியத்தை உனக்காக நான் செய்கிறேன். வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுவார். வனாந்தரமாய் வாழ்க்கை மாறினது என்று நினைத்து ஏமாற்றத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு வழி திறக்கும், ஒரு வழி உங்களுக்காக திறக்கும். ரபாலா ரபாலா பாலா பாலா ரதலா ரபா சத்தலா ரபாலா ரதலா ரபா கமலா தூரா ரபா. Praise the Lord, praise the Lord. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆமென், ஆமென். முடிந்தவர்கள் எழுந்து நின்று, ஆண்டவர் பொய்யுரையாதவர், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் வாழ்விலே புதிய காரியத்தை நிச்சயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். ஆராதனை பாடல் பாடும் ஒரு வேளை உண்டு. அந்த வேளையில் ஒவ்வொருவருக்கும் குருத்தோலை கையிலே கொடுக்கப்படும். ஓசன்னா என்ற ஒரு பாடல் பாடும்போது குருத்தோலை கையில் கொடுக்கப்படும். சின்ன குழந்தைகளுக்கு இயேசு சிலுவை, அந்த குருத்தோலை சிலுவை கொடுக்கப்படும். எல்லாரும் கைகள் வைத்து கொண்டு அந்த ஆராதனை பாடலை நாம் பாட போகிறோம். அதற்கு முன்பு இந்த வேளையில் எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி நம் ஆண்டவர் உயர்த்தி பாட போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்ற விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். எஸ், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். எல்லாரும் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா மண்ணை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா மண்ணை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து
சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு மேசியா இயேசு ராஜா வந்து, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி வந்து. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவத்திக்க அவர் சீக்கிரம் வருகிறார். மேசியா, ஓ மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவத்திக்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன், அவரோடு நானும் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை. மேசியா ராஜா அவர் மீண்டும் வருகிறார். ஓ எந்த நாவத்திற்க அவர் சீக்கிரம் வருகிறார். மேசியா தாவீதை போல நடனமாடி எந்த நாவத்திற்க அவர் சீக்கிரம் வருகிறார். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் ஆபத்தின் கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட வருகிறார். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீது போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீது போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன், தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி தாவீதை போல் துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் தாவீதை போல் ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன்
தாவீதை போல் துதிப்பே, தாவீதை போல் துதிப்பே. அப்படி எல்லாம் கைகளை தொட்டி எல்லாரும் ஆவியில் நிரம்புங்கள், எல்லாரும் ஆவியில் நிரம்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக. உங்களை அதிகமாய் நிரப்புவாராக. புதிய அபிஷேகத்தால் உங்களை அபிஷேகிப்பாராக. ரீகா மாலா தாரா பாபா ரே தாரா காலா சந்தாலா ரகலா தூரபாலா ரே தாரா கபாலா சந்தாலா ரீபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே மை நன்றியோடு துதிக்கிறோம், இயேசுவே மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ரபாபாபாபாபா. இப்பொழுது உங்களுடைய கைகளிலே குருத்தோலைகளையும் இந்த குருத்தோலை சிலுவையும் கொடுப்பார்கள். கைகள் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் அதற்குன்பாய் கொஞ்ச நேரம் ஆண்டவரை வாயை திறந்து துதிப்போம். இயேசுவே என்று சொல்லுங்கள், இயேசுவே என்று சொல்லுங்கள், இயேசுவே என்று சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டின அத்தனை கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போன ஆண்டு இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலிருந்து இந்த நாள் வரையிலும், இந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறு ஆராதனை வரையிலும் உடைய கிருபை, உடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக, உடைய கிருபை எங்கள் மேலே இருந்ததற்காக, உடைய கண்களிலே எங்களுடைய கிருபை கிடைத்ததற்காக ஆண்டவரே, நோவாவுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்காக, சபையார் எல்லாருக்கும் ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்காக, ஆண்டவரே குழந்தைகளுக்கு, வாலிபர்களுக்கு, அருமையான சகோதர சகோதரிகளுக்கு, தகப்பன் தாய்மார்களுக்கு உடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ரக்கா மாலா தாரா பாலா தூரா பாலா ரே தாரா பாலா சந்தாலா ரிபா பாபா. நன்றி ஆண்டவரே. இவள் எல்லாரும் சேர்ந்து ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, உம்மை உயர்த்திடுவோம். துதி நிறைவுடனே கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர் என்று அந்த பாடலை பாடும். பிரதர் வாங்க, ஜீசஸ் எல்லாரும் சேர்ந்து. ஆமே, வேறொரு இடத்துல கொடுத்து வாங்க. ஜீசஸ் நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஓசன்னா பாடலை பாடும்போது உங்கள் கையிலே குருத்தோலை இருக்குமானால் அவைகளை உயர்த்தி பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். எஸ், எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி போகிறோம். எஸ், ஆமென். ஹோசன்னா, ஹோசன்னா, உன்னதத்தில் ஹோசன்னா, 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 உன்னதத்தில் ஹோசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஹோசன்னா ராஜராஜனே. மகிமை, மகிமை, மகிமை ராஜராஜனுக்கே. மகிமை, மகிமை, மகிமை ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே. ஹோசன்னா,
Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up our name with the heart full of praise. We exalt the Lord God. Hosanna in the highest. Glory, glory, glory. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up our name with the heart full of praise. Glory to the King of Kings. மகிமை ராஜராஜனுக்கே. மகிமை ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர் மகிமை ராஜராஜனே. ஹோசன்னா, ஹோசன்னா, உன்னதத்தில் ஹோசன்னா. ஹோசன்னா, ஹோசன்னா, உன்னதத்தில் ஹோசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர் ஹோசன்னா ராஜராஜனே. அப்படி எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உம்முடைய கிருபைகளை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உம்முடைய கிருபைகளை விட்டு விலகாதிருந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே கண்களிலே கிருபை கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் ஒரு நாளில் ஆண்டவரே எருசலேம் வீதிகளிலே ஓசன்னா என்று மகிமைப்படத்தக்க அளவுக்கு ஆண்டவரே நீர் பவனியாய் சென்றிரதே. அந்த நாட்களை நாங்கள் ஆண்டவரே ஞாபகத்தில் கொண்டு வருகிறோம் ஐயா. எங்களுக்காக பாடுகளை அனுபவிக்கும் முன்பாக என் ஆண்டவர் இவைகள் எல்லாம் கடந்து சென்றீர் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் உமக்காக நீர் எங்களுக்காக மரித்ததின் நோக்கத்தை ஆண்டவரே அந்த இரத்தத்தை சிந்தின இரத்தத்திற்கு நாங்கள் ஈடாக எதையும் கர்த்தருக்கு கொடுக்க முடியாதப்பா. ஆனால் எங்கள் இருதயத்தை நீர் எங்களிடத்தில் கேட்கிறீர். அதை உமக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை குறித்தோரே ஞாயிறன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மரணத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதம், உம்முடைய மரணத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கு அப்படியே நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பாடலை ஆசீர்வதித்தே நன்றி. எங்கள் ஆராதனையுடைய கிருபை கூடியிருந்தது நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரை இப்பொழுது வேத வசனத்திற்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களிடத்தில் பேசும், அதை நாங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம் ஆண்டவர். ஒரு காதினால் கேட்டு ஒரு காதினால் விட்டு விடாதபடி அப்படியே எங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிந்தனைகளை சிதறடிக்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் சபை யாரையும் எங்களையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம். காணிக்கை படைத்து தேவனை நாம் கனம் பண்ணுவோம்.
ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் இயேசு அழைக்கிறாரே என்ற பாடலை பாடும்போது காணிக்கை படைத்து தேவனை கனப்படுவோம். கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மயக்கிடுவோம் இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உன்னை நாசமாக்கிடுமே. உணர்ந்திதை உடனே உன்னதன்னை சரண் புகுவாய் சரண். மயக்கிடுமோ இன்னும் மாயின் இன்பம், நயத்தாலே உன்னை நாசமாக்கிடுமே. மயக்கிடுமோ இன்னும் மாயின் இன்பம், நயத்தாலே உன்னை நாசமாக்கிடுமே. உணர்ந்திதை உடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம். உணர்ந்திதை உடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் சரணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. புதுமையின் வாசல் கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கிய புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கிய புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. அப்படியே கண்களை மூடுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலும் நீங்க எங்க மத்தியில எழுந்தருளி எங்கள் மத்தியில உலாவி ஆண்டவரே எங்கள் பட்சத்தில் நின்று உம்முடைய கரங்களை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு புது வழியை திறந்து அவருடைய வாழ்விலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களிலும் ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களை தந்து, புதிய ஆண்டவரே ஆத்துமாக்களை தந்து, புதிய குடும்பங்களை கத்த தந்து, ஆண்டவரே புதிய ஆண்டவரே ஊழியங்களை எங்களுக்கு தந்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய கரங்களிலே ஆண்டவரை எங்களை மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை தசவாங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர்,
அவருடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளையும் தசபாங்களுக்கும் பலனை இடங்கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய பிள்ளைகள் மேலே வர்ஷிக்க பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் அடிமையை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகள். இன்று குருத்தோலை ஞாயிறு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த குருத்தோலைகள் எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு பொறுப்படுத்திக் கொண்ட அருமையான குடும்பத்தாரையும், இந்த வேலைகள் எல்லாம் முன்னின்று நடத்தின அருமையான விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. இன்று ஆராதனை முடிந்ததும் வாலிபர் கூட்டம் எப்போதும் போல் நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அனைவரும் அதிலே பங்கு பெற உங்களை கேட்கிறோம். மாலை 6:30 மணிக்கு துதி ஆராதனை நடைபெறும். நீங்கள் அவைகளிலே பங்கு பெறுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே மாலை ஆராதனை, புனித வெள்ளி ஆராதனை காலை 9 மணி முதல் மாலை 1 மணி, நண்பகல் மாலையில் 1 மணி வரை நடைபெறும் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஒருவேளை நாம் 1 மணி அல்ல, அதற்குள்ளாகவே நாங்கள் அந்த ஆராதனையை முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆகவே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை நடைபெறும் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் 1 மணி வரையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு வருகிற ஞாயிறு ஈஸ்டர் ஆராதனை, வருகிற ஞாயிறு ஈஸ்டர் ஆராதனை 20ஆம் தேதி அதிகாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் நடைபெறும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை சபைக்கு இன்று வராதவர்கள் உங்கள் பக்கங்களில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இதை அறிமுகம் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். வருகிற ஞாயிறு ஈஸ்டர் ஆராதனை முடிந்தவுடன் ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். ஞானஸ்நானம் எடுப்பவர்கள் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு மாற்றுவதற்கு தேவையான ஆடைகளை எடுத்து வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வாரம் நடைபெறும் குட் ஃப்ரைடே ஆராதனை, ஈஸ்டர் ஆராதனை, ஞானஸ்நான ஆராதனைகள் தேவன் மையப்படும்படி எப்போதும் போல சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் தொடர் ஜெபம் செய்கிறவர்கள் அவரவருக்குரிய அந்த 15 நிமிட ஜெப நேரத்தில் நீங்கள் மறவாமல் ஜெபிக்க கேட்கிறோம். சபையாரும் காலை இரவு உங்கள் குடும்ப ஜெபங்களிலே 5 நிமிடமாவதும் இந்த நம்முடைய சபை ஒவ்வொரு ஆராதனைக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப ஜெபம் இதுவரையிலும் செய்யாமல் இருக்கிறவர்கள் காலையில் இரவிலும் குடும்ப ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பமாக ஆரம்பத்தில் ஒருவேளை 15 நிமிடம் ஜெபம் பண்ணலாம், பிற்பாடு 30 நிமிடம், பிற்பாடு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் என்று அந்த நேரத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். அதுபோல இந்த ஆண்டு VBS இந்த மாதம் 28, 29, 30 திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் நடைபெறும். மதிய உணவு கொடுத்து நடத்த இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த அவர்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பதற்கு, மதிய உணவு கொடுப்பதற்கு, பிரைஸ் கொடுப்பதற்கெல்லாம் நமக்கு தேவைகள் இருக்கிறது. சுமார் 30,000 வரும் அதற்கு தேவைப்படும். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கொடுத்து இதற்கு நீங்கள் ஊழியத்தை தாங்கவும் உங்களை அன்போடு கேட்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கேம்ப் சைட் தேவைகளுக்காக நீங்கள் தாராளமாய் கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். இன்னும் அந்த கேம்ப் சைட் அந்த வேலை முடிவு பெறாததினால் இந்த ஆண்டும் நம்முடைய மாநாடு அங்கே நடைபெற முடியாது என்று நிலை ஏற்பட்டிருப்பது நமக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. இந்த ஆண்டு மாநாட்டை அங்கே நடத்த வேண்டும் ஜூலை மாதம் நினைத்தார்கள். ஆனால் பணங்கள் சபையார் கொடுக்காததினாலே
அந்த வேலை பாதியில் இருக்கிறது. மீதம் பணம் கொடுத்தால் தான் அவர்களது வேலைகளை செய்வோம் என்று அந்த பொறுப்படுத்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய ஸ்தாபனம் ஒரு 4 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கென்று நம்முடைய சபை மக்கள் கொடுத்திருக்கிற ரூபாய் இதுவரை அவங்க கையில போனது ஒரு 30 லட்சம் ரூபாய் தான் போயிருக்கிறது. ஆகவே இன்னும் அவர்களுக்கு 10 கோடி ரூபாய்க்குள்ள வேலை முடித்து விட்டார்கள். 20 கோடி ரூபாய் திட்டம். ஆகவே மீதி பணங்களை சபையார் சீக்கிரமாய் கொடுக்கும்படி, தாராளமாய் கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை மனதில் வைத்து நீங்கள் தாராளமாய் இதற்கென்று கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். அதுபோல ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நடைபெறுகிற ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாத்திரம் நடைபெறாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரத்தை எல்லாரும் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் வேதாமத்தை. யோவான் 12வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள் வரையிலும் நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரையிலும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. நம் ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பாகவே இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார் என்று இந்த அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த பண்டிகைக்கு வருவதற்கு இருக்கிற 6 நாள் இருக்கு முன்பாகவே இயேசு அவர் பெத்தானியாவிலே வந்தார். பெத்தானியாவில் மார்த்தாள், மரியாள், லாசரு வாழ்ந்து வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த பெத்தானியாவில் இயேசு வந்தபோது ராவிருந்து அவருக்கு பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. பெத்தானியாவுக்கு அவர் வந்தபோது அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அதற்கு அடுத்த நாள் தான் இங்கே நாம் வாசித்த அந்த 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை வாசிங்கள். மறுநாளிலே வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, பாருங்கள், இயேசு எருசலேமுக்கு மறுநாளிலே போனார் என்று வாசிக்கிறோம். அவர் பெத்தானியாவிலே வந்தபோது மார்க் 11ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது போல இயேசு தம்முடைய சீசர்களில் 2 பேரை அழைத்து அவர்களிடம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு செல்லுங்கள். அதிலே பிரவேசித்தவுடனே ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். உங்களிடத்தில் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொன்னார். அவர்கள் போய் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அதை அவிழ்த்து 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேலே ஏறி போனார் என்று பார்க்கிறோம். இயேசு இப்படி எருசலேமுக்கு போகையில், இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பண்டிகைக்கு திரளாய் வந்திருந்த திரளான ஜனங்கள், அநேக ஜனங்கள் பண்டிகைக்கு வந்திருந்தார்கள். பண்டிகை வர இருக்கிறது. அந்த பஸ்கா பண்டிகைக்காக திரளான ஜனங்கள் எருசலேமில் வந்திருந்தார்கள். அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தார்கள். அந்த திரளான ஜனங்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட திரளான ஜனங்கள், பண்டிகைக்கு வந்திருந்த ஜனங்கள், பல்வேறு தேசங்களிலிருந்து பண்டிகைக்கு வந்திருந்த பக்தி உள்ள, தேவபக்தி உள்ள அந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள், இயேசுவை அவர்கள் குறித்து கேள்விப்பட்டிருந்தவர்கள், அவர்கள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போய், குருத்தோலைகளை கையில் பிடித்துக் கொண்டு எதிர்கொண்டு போய், அவருக்கு முன்னாலும் பின்னாலும் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் அசோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இயேசு எருசலேமுக்கு பவனியாய் அழைத்து போகிற அந்த காரியம் எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையாய், தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது. அதை முதலாவது யோவான் 12ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லி இருக்கிறது போல, அப்படி அந்த நடந்த சம்பவங்கள் அந்த நாளிலே சீசர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. இது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதன்படிதான் ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது என்பது அப்போது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தீர்க்கதரிசனின் நிறைவேறுதலுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது, நாம் அதையெல்லாம் செய்தோம் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தில் வாசிக்கும் போது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவரும், அவர் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாகிய சகரியாவினாலே இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படி வருகிற அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார் என்று சொல்லி இருக்கிறது. அந்த 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வாசிங்க, அற்றுப்போக பண்ணுவேன், யுத்தங்களும் இல்லாமல் போகும், அவர் யுத்த வெல்லும் இல்லாமல் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். ஹல்லேலூயா. ஜாதிகள் என்றால் என்ன? எந்த ஜாதிகளுக்கு? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமிகள் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அவருடைய ஆளுகை பூமி எல்லாம் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நதி தொடங்கி ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமியில் எல்லை பரியந்தம் அவருடைய ஆளுகை இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் அவர் சமாதானம் யாருக்கு கூறுகிறார் என்றால்,
முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமாதானம் ஒரு சமுத்திரத்திலிருந்து மறு சமுத்திரம் வரையிலும், ஒரு நதி தொடங்கி பூமியின் எல்லாம் எங்கும் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இயேசுதான் சமாதானத்தை கொடுக்கிறவர். நம்முடைய ஐக்கிய நாட்டு ஐக்கியம் ஆரம்பிக்கும் முன்பாக ஆரம்பத்தில் அந்த ஐக்கிய நாட்டு அந்த ஐக்கியம் என்பது உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் ஒரு காரியத்தை உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள். உலகத்தில் எப்படி சமாதானத்தை கொண்டு வருவதென்று. அதிலே சில குறிப்பிட்ட உறுப்பினர்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்து அதை குறித்து திட்டமிட்டார்கள். ஆனால் எப்படி சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்பது அவர்களுக்கு புரியாமலே போய்விட்டது. பல்வேறு சுற்று பேச்சுகள் நடந்தது. ஆனால் எப்படி உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவது விளங்கவில்லை. அப்போதான் ஒரு பத்திரிகைக்காரர் அதில் ஒரு காரியத்தை தெரிவித்திருந்தார். இந்த ஐக்கிய நாட்டு கூட்டமைப்பு உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு பல நாட்களாக ஒரு ஆய்வு செய்தார்கள். முடிவு எட்டவில்லை. ஆனால் ஒரு ரகசியம் இதில் தெரிந்து கொண்டது. உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் இயேசு மாத்திரம் என்பதை நாம் இதன் மூலமா உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படி சொன்னார்னா, அவர் ஒவ்வொரு அந்த கூட்டமைப்பில் ஐக்கியத்தில் இருக்கிற அந்த கலந்து கொண்ட ஒவ்வொருடைய பெயரையும் முதல் எழுத்துக்களை வரிசைப்படுத்தினார். வரிசைப்படுத்தி பார்த்தா உலகத்துக்கு சமாதானம் இயேசுவால் கொடுக்க முடியும் என்பது மாத்திரம்தான் அவருக்கு தெரிந்தது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை முதல் எடுத்து வரிசைப்படுத்தி பார்த்தா சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் இயேசு மாத்திரம்தான். ஆகவே இந்த ஐக்கியத்தில் கூட்டமைப்பில் ஆய்வு செய்த அத்தனை பேருடைய முதல் எழுத்தும் எப்படி வருகிறதால் உலகத்துக்கு சமாதானத்தை கொடுப்பது இயேசுவால் மட்டுமே முடியும் என்று வருகிறதுனால இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று அந்த பத்திரிகையிலே கட்டுரையிலே அவர் வெளியிட்டு இருந்தார். ஆமன்பா அந்த பிள்ளைகளே, முழு உலகத்திற்கும் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அவர் சமாதான காரணராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எல்லா குடிகளுக்கும் சமாதானத்தை கொடுப்பார். பஸ்கா பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் யோவான் 12:13 சொல்லப்பட்டிருக்கிறவர் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் இயேசுக்கு முன்னாலும் பின்னாலும் பவனியாய் சென்று எருசலேமுக்கு சென்றதோடு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை அவர்கள் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 1:18 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அதை வாசியுங்கள். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனசுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் வானத்திலிருந்து தேவகோபம் வெளிப்படுமா? அல்லேலூயா. இப்ப சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் உரிய எல்லாருக்கும் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. வெளிப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, வெளிப்படும். அப்ப தேவகோபம் வானத்திலிருந்து யார் மேலே வெளிப்படும் என்றால் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனுஷர் மேலும் அது வெளிப்படும். அல்லேலூயா. எது அநியாயம், எது அவபக்தி என்பதற்கான பதில் என்ன? எது அநியாயம், எது அவபக்தி? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் தேவகோபம் கண்டிப்பா மனுஷன் மேலுக்கு வரும் என்று சொல்லி இருக்கிறது. வானத்திலிருந்து தேவகோபம் வரும், தேவனுடைய நியாயத்திற்கு வரும், தேவனுடைய தண்டனை அவர்கள் மேல வரும் என்று எச்சரித்து சொல்கிறார். அப்படியானால் எது அவபக்தி, எது அநியாயம் என்பதற்கான பதிலை நாம் வசனம் 25 வாசிக்கிறோம். 25 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்யாமல்
சிஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமேன் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி எது அவபக்தி, எது அநியாயம், அந்த அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் தேவ கோபம் வானத்தில் வெளிப்படும் என்று சொல்லி இருக்கிறது. எது என்று சொல்லி பார்ப்போம்னால், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் இந்த முழு உலகத்தையும் படைத்தவரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறவர்கள் மேலே என்ன வருமா? தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. முழு உலகத்தையும் படைத்தாரே அவரை தொழுது கொள்ளாமல், சிருஷ்டியை யாரெல்லாம் தொழுது கொள்கிறாரோ, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல், படைத்தவரை தொழுது கொள்ளாமல், அவரால் படைக்கப்பட்டவைகளை யாரெல்லாம் தொழுது கொள்கிறாரோ அவர்கள் மேலே தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அதிகாரம் 1 வசனத்தை சொல்லும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லிவிட்டு 12 வசனத்துல 14 வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதன அவதாரம் எடுத்து நமக்குள்ளே வாசமாய் இருந்தார் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறார் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்து, வார்த்தையாய் அறியப்பட்டிருந்த அந்த கடவுள் அவர் தேவனாய் இருந்தார், அவருக்குள் அந்த வார்த்தை அவரே தேவனாய் இருந்தார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறது. அந்த வார்த்தையா அறியப்பட்டிருந்த அந்த கடவுள் மனித உருவு கொண்டு 14 வசனத்தில் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதனாக உருகொண்டு மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறது. 10 வசனத்தை வாசிங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனா உலக மனிதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அறியவில்லை என்று சொல்லி இருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் இருந்தார், மனிதன் அந்த உலகத்துக்கு வந்தார், அவர் மூலமாக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டது. 3 வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறோம், வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவரால் அல்லாமல் ஒன்றுமே உண்டாகல, எல்லாம் அவரால் படைக்கப்பட்டது, அவரால் தான் எல்லாம் உருவானது, அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டது, அவரை இல்லாமல் ஒன்றுமே உருவாக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் முழு உலகத்திலும் அவர் வார்த்தையா இருந்த ஆண்டவர், அவர் இயேசு கிறிஸ்துவாவே முழு உலகத்தையும் படைத்தார் என்று இந்த யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சகலமும் இயேசு மூலமா உண்டாயிற்று, உண்டானது எல்லாம் இயேசுவால் உண்டாயிற்று, ஒன்றும் இயேசுவை அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி இருக்கிறது. அந்த இயேசு ஒருவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிருஷ்டிகர் தான், அவர்தான் சிருஷ்டிகர், உலகத்தை படைத்தவர் அவர்தான், உலகத்தை எல்லாவற்றையும் அவர் படைத்தார், அவரை இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எதுவுமே படைக்கப்படவில்லை. மரங்கள் ஆனாலும் சரி, கொடிகள் ஆனாலும் சரி, ஆகாயமா இருந்தாலும் சரி, சமுத்திரமா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, பட்சிகளா இருந்தாலும் சரி, சூரியனா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, நட்சத்திரங்களா இருந்தாலும் சரி, அத்தனையும் அவரால் படைக்கப்பட்டவை. அல்லேலூயா. மனிதனும் அவரால் படைக்கப்பட்டவை. மனிதன் படைக்கப்பட்ட, தன்னை படைத்த, தனக்கு தேவையா இருக்கிற சூரியனை படைத்த, சந்திரனை படைத்த, நட்சத்திரத்தை படைத்த, பூமியை படைத்த, பூமியில் இருக்கிற மிருகங்களை படைத்த, பறக்கிற பட்சிகளை படைத்த அந்த படைத்தவரை வணங்காமல், தொழுது செய்யாமல், சோத்தரிக்காமல், அவரால் படைக்கப்பட்ட சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ பறவைகளையோ பட்சிகளையோ மிருகங்களையோ வணங்குனா அவன் மேல அவன் ஆபக்தி உள்ளவன், அநியாயத்தை அடக்கி வைத்திருக்கிற, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்திருக்கிற அவர்கள் மேலே தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அதற்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால், அந்த வானத்திலிருந்து தேவ கோபம் வெளிப்படுகிற அந்த நாளிலே அந்த தேவ கோபம் தன்மேல் வராமல் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் மனிதன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? எல்லா மனுஷனும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? படைத்தவரை அவன் ஆராதிக்க வேண்டும், சோத்தரிக்கணும். அல்லேலூயா. படைத்தவரை, சிச்சித்தவரை வணங்க வேண்டும். சிச்சிகளை வணங்காதபடிக்கு படைத்தவரை மாத்திரமே வணங்க வேண்டும். அப்படி வணங்காமல் போனால் அவர்கள் மேல எல்லாம் தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து ஒரு நாளிலே வெளிப்படுவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரா இருந்தாலும் அது அவர்கள் மேலே வெளிப்படும். இதை நான் சொல்லலைங்க,
இது இந்த ஆள் பாஸ்டர் தான் சொல்லலாம்னு நினைக்காங்க. என் கையிலே கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாமும் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் கையிலே கொடுத்திருக்கிற தூய விபிலியம் சொல்லுகிறது. என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ வார்த்தை அடங்கி இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிற இந்த பைபிள் சொல்லுகிறது என்பதை மறந்து விடாங்கள். நான் சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28 வரையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு காரியம் சொல்லுங்க, ஒரு ரகசியம் சொல்கிறான். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று நம்முடைய புலவர்களில் நம்ம சிலர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர், இப்படி நம்முடைய புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பாடி இருக்கிறாங்களாம். நம்முடைய புலவர்கள் பாடி இருக்கிறாங்க, நம்முடைய முன்னோர்கள் பாடி இருக்கிறாங்க. கடவுளுக்குள் தான் நான் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். அதை எப்படி பாடி இருக்கிறாங்கன்னா, அவனின்றி அணுவும் அசைவதில்லை, அவனின்றி நாம் அசைய முடியாது, அவனின்றி அணுவும் அசைவதில்லை, அவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று நம்முடைய புலவர் பாடி இருக்கிறாங்க. அந்த தூணா இருந்தாலும் துரும்பா இருந்தாலும் அதுக்குள்ளும் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது. பிரசனம் இல்லை, ஆண்டவருடைய அந்த கிரியை இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு, இப்படி கடவுள் நமக்குள் இருந்து அவர் நமக்குள் இருந்து நம்ம அசைவது, நம் நடப்பது, இருப்பது எல்லாம் கடவுள் நமக்குள் வாழ்வதினால் என்று சொல்லிவிட்டு, இப்படி கடவுள் நமக்குள் வாழ்வதினாலே, அவர் நமக்குள் இருந்து நம்மை அசைய வைப்பதினாலே, நாம் இருப்பது, அசைவது, பிழைப்பது எல்லாம் அவரு நமக்குள் இருந்து நம்மை ஆட்சி வைப்பதினாலே நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம் என்று சொல்கிறார். இப்படி தேவனே, கடவுளே நமக்குள் வாழ்வதனாலே நாம் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கும்போது, கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் இந்த உலகிலே யுக்தியினாலும் மனித சித்திர வேலையினால் செய்திருக்கிற பொன், கல், வெள்ளி இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நினைக்க கூடாது, தெய்வமா வணங்க கூடாதுன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை தொடர்ந்து 29 வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய சந்ததியாரா இருக்க, இப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நமக்குள் வாழ்வதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க, மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவான பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு, பொன், வெள்ளி, கல் இவைகளை வணங்கலாகாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் மனுஷன் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறார், கடவுள் அவனுக்குள் வாழ்கிறார், ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்கிறார். அவர் நமக்குள் வாழ்வதனால் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். அவர் நமக்குள் வாழாவிட்டால் நம்ம ஒண்ணுமே இல்லை. இப்படி அவருக்குள் நாம் இருக்கும்போது, அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, அவர் நமக்குள் வாழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன சித்திர வேலையினால, யுக்தியினாலே செய்யப்பட்டிருக்கிற பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் என்று நினைக்க கூடாது, அவைகளை சோத்தரிக்க கூடாது என்று சொல்லுகிறார். கடவுள் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற கடவுளை நாம் மறந்து விட்டு அவைகளை நாம் ஒருபோதும் சோத்தரிக்க கூடாது, வணங்கக்கூடாது என்று சொல்கிறார். ஒருவேளை அப்படி நீங்கள் வணங்கி வந்திருந்தாலும், அறியாமல் நீங்கள் அதை வணங்கி வந்திருந்தாலும் பரவாயில்ல. அறியாமல் வணங்கி இருக்கிறீங்க. ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். இந்தியாவில் அத்தனை பேர் அப்படிதான் இருந்தோம். அறியாமல் அதை செய்தோம். அதையெல்லாம் ஆண்டவர் பொருட்டாகவே இல்லையா, எண்ணலையா. அறியாமல் அதை செய்தோம். ஒரு காலத்துல 30ஆம் வசனத்தை வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், அவர் அதை பொருட்டா எண்ணவே இல்லை. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் மனுஷருக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல அறியாம இருந்தோம், அதை செய்தோம். இப்போ ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலமாய் அத்தனை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார், நமக்கு அறிவை தந்திருக்கிறார். சிருஷ்டிகரை தான் வணங்க வேண்டும், சிருஷ்டிகளை வணங்கவே கூடாது என்று அப்படி அறிவை தந்திருக்கிறார். ஆகவே அறியாமல் உள்ள காலங்களிலே இருந்திருக்கலாம், நாமும் அறியாமல் இருந்த காலத்தில் அதை வணங்கினோம். ஆனா இப்போது சொல்லுகிறார், எங்கும் உள்ள மனுஷர் மனம் திரும்ப. யாரெல்லாம் சொல்லணும்? ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. எதுல மனம் திரும்பணும்? இதுவரையில நாம அவர் அறியாமல் மனுஷனுடைய யுக்தியினாலும் அவன் உருவாக்கிற அந்த பெண், பொருள் இவைகளால் வணங்கப்பட்ட அவைகளை வணங்கி வந்தோம்.
நாம் அதை அறியாமல் இருந்தோம். அவர் நமக்குள், கடவுள் நமக்குள் வாழ்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன் அறியாமல் அதை செய்து வந்தோம். இப்பொழுதோ அவர் எனக்குள்ளே வாழ்கிறார். அவருக்குள் வாழ்வதனால்தான் நான் உட்கார்றேன், படைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு இனி அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி மனம் திரும்பாத பட்சத்துல தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. தேவனுடைய கோபம் அவர்கள் மேல வெளிப்படும். அன்பார்ந்த பிள்ளை, கர்த்தர் உங்களை, என்னை தேவ கோபானக்கனைக்கு தப்பித்து கொண்டதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த நாளிலே தப்பிக் கொள்வதற்கு, சிருஷ்டிகராகி உம்மை தொழுது கொள்வதற்கு, ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் செல்வதற்கு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று என்றென்றைக்கு சோத்தரிக்கப்படுகிற உம்மை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு என்னை உம்முடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாளெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இப்படி இயேசு பவனியாய் செல்லும் போது இந்த சத்தியத்தை அறிந்திருந்த அந்த ஜனங்கள், இயேசு சோத்தரிக்கப்படத்தக்கவர், என்றென்றைக்கு சோத்தரிக்கப்படத்தக்கவர் இயேசு என்பதை அறிந்திருந்தனால் தான் அவருக்கு முன்னால ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்து கொண்டே போனார்கள். அல்லேலூயா, ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன? லூக்கா 19 அதிகாரம் 39 வசனத்தை வாசிங்க. லூக்கா 19:39. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, ஆண்டவரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். உம்முடைய சீசரை அதட்டும் என்று சொன்னார்கள். இயேசுவுக்கு முன்பாக சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று ஜனங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு போறாங்க. யார் சோத்தரிக்கப்படத்தக்கவர்? சிருஷ்டிகரே, என்னென்னைக்கும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்படியால இவர்தான் படைத்தவர், இவர்தான் கடவுள், இவர்தான் தெய்வம், இவர்தான் என்றென்னைக்கு சோத்தரிக்கப்படத்தக்கவர் இயேசுதான் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு போகும்போது சிலர் இயேசுவிடத்தில் சொன்னார்கள், அவர்களை அதட்டும் என்று சொன்னார்கள். லூக்கா 18 அதிகாரத்தில் 35-43 வசனம் வரையில் வீட்டுல போய் வாசிங்க. இயேசு எரியோவுக்கு சைமா வரும்போது வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் ஒருவன். வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு, ஏன்னா ஜனங்கள் எப்பவும் ரெண்டு வழி அருகே இருப்பல போதான் வருவாங்க. இதுவரையிலும் இவ்வளவு திரளான ஜனங்கள் போகிறத பார்த்ததே இல்லை. ஆகவே இந்த கூட்டம் பெரிய திரளான கூட்டமா போறாங்க. என்ன விசேஷம் அவனுக்கு தெரிந்து கொள்ள ஆசை. திரளான கூட்டங்கள் போகிற சத்தத்தை கேட்டு அவன் சரக்கரிச்சு பார்த்து என்ன செய்யறான், வழியில் உட்கார்ந்து கேட்கிறான். அந்த நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தானா. அப்பொழுது அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? நசரேன் ஆகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட ஆரம்பித்தான். அப்ப ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசுவானவர், தாவீதின் குமாரனாக இயேசுவானவர் குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், மனுஷனுடைய சமாதானத்தை கொடுக்கிறார், குற்றரோகியை சுகமாக்குகிறார், அசுத்தாவில் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறார். அவரால் சுகமாக்க முடியாத, அற்புதம் செய்ய முடியாத எந்த ஒரு காரியம் இல்லை. அத்தனை பேரும் இடத்திற்கு அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். கேள்விப்பட்டு அவன் அந்த நாளுக்காக காத்திருந்தான். என்றைக்காக ஒரு நாள் எனக்கு கிடைக்காதா? அந்த இயேசுவின் பக்கமாய் போக மாட்டாரா? என் இயேசுவின் அருகே போக மாட்டாரா? அப்படி அவர் இயேசு வருவார் என்றால், என் பக்கமாய் போவார் என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வேன் என்று காத்திருந்தான். இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமா கூப்பிட ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன? 38 வசனத்தை வாசிங்க. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அல்லேலூயா. இயேசுவை எப்படி உம்முடைய சீசர்களை அதட்டும் என்று சொன்னார்களோ, அதே போல இப்போது இங்கே ஒரு மனிதன், தனக்கு இறங்குகிற ஒருவர் போய் கொண்டிருக்கிறார், தன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒருவர் போய் கொண்டிருக்கிறார், என் பிரச்சனையை நீக்குகிறவர் என் பக்கத்திலே போய் கொண்டிருக்கிறார், எனக்கு தேவையா இருக்கிற ஒருவர் பக்கத்திலே போய் கொண்டிருக்கிறார், என் வாழ்வை வளமாக்குகிற ஒருவர் என் பக்கத்திலே போய் கொண்டிருக்கிறார். அவனிடத்தில் கூப்பிட்டு இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு கூப்பிடுகிறான். ஆனா ஜனங்கள் என்ன செய்றார்கள்? அதட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஆனா அவன் என்ன செய்தான்? அவனோ தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் எனக்கு அதிகமாய் இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். அல்லேலூயா. மிகவும் சத்தமா கூப்பிட்டான். வாசிங்க. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவனை தன்னிடத்திலே கொண்டு வரும்படி சொன்னார். அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களையும் அதட்டுறாங்களா? நீ என்ன ஏசு ஏசுன்னு சொல்றானே அதட்டுறாங்களா? நீ என்ன ஏசு ஏசு நீ ஓடுறானே அதட்டுறாங்களா? நீங்க அவங்களுக்கு பயப்படுறீங்களா? அவங்களை கண்டு கலங்குறீங்களா? அந்த மனிதன் குருடன் கலங்கவே இல்லை. மிகவும் அதிகமாக கூப்பிட ஆரம்பித்தான். நீ என்ன ஏசு ஏசுன்னு எப்பவும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். நீ என்ன ஏசு ஏசு நீ எப்பவுமே நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இயேசு எனக்கு அதை செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு அநேகங்களுக்கு ஒரு சொல்லலாம், அதட்டலாம். இதெல்லாம் வீண் என்று சொல்லலாம், இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லலாம். அந்த குருடனோ இல்லை என்று சொல்லிவிட்டு மிகவும் சத்தமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதிகமாக கூப்பிட ஆரம்பித்தான். அந்த அதட்டலுக்கெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அதட்டினார்கள், பொருட்படுத்தல. முன்னிலும் அதிகமாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். முன்னிலும் அதிகமாக ஆண்டவர் கூப்பிட ஆரம்பித்தான். அன்பான பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கிற சூழ்நிலையில, இயேசுவை சார்ந்து இருக்கிற சூழ்நிலையில, இயேசுவை நம்பி அவரை பின்பற்றுகிற சூழ்நிலை உங்களை அதட்டுகிறார்களா? அவர் பின்னே போகக்கூடாது தடைப்படுகிறார்களா? நீங்கள் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால், தொடர்ந்து ஆண்டவர் பின்னே செல்வார்கள் என்றால், தொடர்ந்து ஆண்டவரை பற்றிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், இயேசு அற்புதத்தை செய்வார். அங்கே நின்றவர் அவனை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவன் அழைத்து வரப்பட்டவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம். அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, பார்வையடைவாக உன் விசுவாசம் அவனை ரட்சித்தது என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டதை அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் எத்தனை பேர் அதட்டினாலும் நீங்கள் அதை செவி கொடுக்காமல், அதை கண்டுகொள்ளாமல் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால், அவரை பற்றிக் கொள்வீர்கள் என்றால், அவரை நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த குருத்தோலை நேயரிலே இயேசு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறீங்க? அவர் என்ன செய்ய வேண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? அத்தனையும் இயேசு இந்த நாளில் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அவரை கூப்பிடுகிறவங்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு, அவரை பற்றி கொண்டு வாழ்கிறவங்களுக்கு அவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், என் பிள்ளைகளுக்கு இதை செய்யும், என் குடும்பத்துக்கு இதை செய்யும், என் வாழ்க்கையில் இதை செய்யும் என்று எதையெல்லாம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அத்தனை உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். அல்லேலூயா. வெறுமையா நீங்கள் போவதில்லை, வெறுமையா உங்களை அனுப்புவதில்லை. அவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார், உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கிறார், உங்கள் உறுதியை பார்க்கிறார், உங்களை அசையாத உறுதியை பார்க்கிறார். பார்த்து உங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். அல்லேலூயா. பார்க்கிற சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிற தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்கதரிசி செய்தியில தூக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரி, எதனால் கழிவுற வேண்டும், எதனால் கம்பீரிக்க வேண்டும்? இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், ரட்சிக்கிறவனிடத்திலே வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ரட்சகர் நம்மத்திலே வந்து இருக்கிறார், அந்த ரட்சகர் நம்மத்தில் வந்து இருக்கிறார். உங்களுக்கு எந்தெந்த காரியத்துல ரட்சிப்பு வேண்டுமோ, எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ அத்தனை விடுதலையும் இயேசுவால் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு இயேசுவிடத்தில் எதிர்பார்க்க ரட்சிப்பு, இயேசு உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த விடுதலை இயேசு உங்களுக்கு தருவார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. உங்களுக்கு ரட்சிப்பு தேவையா? உங்களுக்கு உதவி தேவையா? உங்களுக்கு விடுதலை தேவையா? அது இயேசு இடத்தில் மாத்திரம்தான் உண்டு. அல்லேலூயா. பார்க்கிறோம் சொல்லி இருக்கிற வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே என்றால் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும்,
ஒரு நதி தொடங்கி பூமியின் எல்லா பரிந்தும் இருக்கிற எல்லா மனுஷருக்குள்ளும் ரட்சிப்பு கிடைப்பதற்கு, விடுதலை கிடைப்பதற்கு ஒரே ஒரு நாமம் உண்டு. அது இயேசுவின் நாமம் மாத்திரம் மட்டுமே. அல்லேலூயா. அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நம்முடைய இயேசுவின் நாமம். அவர் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இந்த குருத்தோலை ஞாயிற்றிலே அவர் உங்களுக்கு இறங்குவார். அவர் உங்களுக்கு எந்த காரியத்தில் இறங்க வேண்டும் என்று அவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு தேவை வேண்டும் என்று நீங்கள் அவரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்திலும் விடுதலை அவர் மேலும் கிடைக்க வேண்டும் என்று அவரை நம்பி இருக்கிறீங்களோ, அத்தனை காரியத்திலும் அவர் உங்களுக்கு இறங்குவார், ரட்சிப்பை கண்டிடுவார், விடுதலை தந்தருவார். அல்லேலூயா. நீங்கள் களி கூறுவீர்கள், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள், கம்பீரமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக இயேசு இந்த உலகத்தை தந்தார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை என்று இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், மிகவும் கம்பீரிக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மிகவும் கலிகூறும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் இறங்குவேன், உனக்கு தேவையான ரட்சிப்பை நான் தருவேன், உனக்கு தேவையான விடுதலையை நான் தருவேன் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சகரியா 9:10 சொல்லி இருக்கிறது, அவரே சமாதானம் கூறுகிறவர். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவாராம். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரையில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும், ஒரு நதி தொடங்கி இல்லை படைக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை கூறுவார் என்றால், அவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு சமாதானம் தரமாட்டாரா? அவருடைய பிள்ளைகள் நீங்க, அவருடைய குமாரர் நீங்க, அவருடைய குமாரத்தை நீங்க, உலகத்துக்கே சமாதானம் தருவன்னு சொல்றவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க மாட்டாரா? உலகத்துக்கே சமாதானம் கொடுக்கிற உங்களுக்கு சமாதானம் தர மாட்டாரா? எந்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானம் தேவையோ அதிலே உங்களுக்கு சமாதானம் தருவார். அல்லேலூயா. யோவான் 16:33 சொல்லி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழும்போது உபத்திரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பிரச்சனை வரும், பாடுகள் இருக்கும், துன்பங்கள் வரும், இழப்புகள் வரும், நஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், வருத்தங்கள் வரும். ஆனால் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ கலங்காத. பாடு வருதா? பாடு, எனக்கு பாடுகள் மேல் பாடு நீ நினைக்கிறியா? கஷ்டத்து மேல கஷ்டமா நினைக்கிறியா? துன்பத்து மேல துன்பமா நினைக்கிறியா? வேதனை மேல வேதனையா நினைக்கிறியா? எந்த காரியத்தில் எனக்கு வெற்றி இல்லைன்னு நினைக்கிறியா? நீ பயப்படாத, கலங்காத, நான் உனக்கு சமாதானம் தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்கிறோம், உலகத்துல உபத்திரம் உண்டு, என்னிடத்துல உனக்கு சமாதானம் உண்டு இருக்கக்கூடிய உனக்கு நான் சொல்றேன். உலகத்துல உபத்திரம் இருக்கும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் நீ பயப்படாண்டாம், கலங்காண்டாம், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன், நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14:27 வாசிக்கும் சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. எதை கண்டுங்க உங்க இருதயம் கலங்கி இருக்கிறது? எதை கண்டு பயந்து இருக்கிறீங்க? எதை கண்டு சோர்ந்து போனீங்க? எதனால நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க? எதனால நீங்க பயந்து போயிருக்கிறீங்க? எதனால நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் என் சமாதானத்தை உனக்கு வைத்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். நீங்கள் பயந்து இருக்கிற காரியத்துல, கலங்கி போயிருக்கிற காரியத்துல, சோர்ந்து போயிருக்கிற காரியத்துல கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி, உங்களுக்கு தேவையான அற்புதங்களை கர்த்தர் செய்து, உங்களுக்கு தேவையான இரக்கங்களை உங்களுக்கு காண்பித்து, கர்த்தர் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. அவர் மிகவும் கம்பீரிக்கும்படி கர்த்தர், கலிகூறும்படி கர்த்தர் செய்வார். அவர் உங்களை ஆர்ப்பரிக்கும்படி கர்த்தர் செய்வார். இந்த குருத்தோலை ஞாயிற்றுல கர்த்தர் உங்களுக்கு இரட்சகராய் வந்திருக்கிறார், சமாதானம் கூறுகிறவராய் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். முழு உலகத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறவர், முழு உலகத்திற்கும் சமாதானம் கூறுகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய பிள்ளையா இருக்கிற, அவருடைய ஜனமா இருக்கிற, அவருடைய குமாரனா இருக்கிற, அவருடைய குமாரத்தியா இருக்கிற உனக்கு சமாதானம் தரமா இருப்பாரா? உனக்கு தேவையான ரட்சிப்பை தரமா இருப்பாரா? அவர் உனக்கு துணை நிற்பார், உனக்கு உதவி செய்வார். அவர் இன்றைக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்.
தேவன்களை வெட்கப்படும்படி விட மாட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் அடைவீர்கள். எந்தெந்த காரியத்துல பிரகாசம் இல்லாமல் நீங்கள் இருண்டு போயிருக்கிறதோ அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இனி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய வழிகளை திறப்பார், புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எழுந்திருந்து ஆண்டவர் மையப்படுத்துவோமா? தேவன் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். தேவன் வாக்கு கொடுத்து இருக்கிறார், அவர் இரட்சகராய் இருக்கிறார், அவர் சமாதானம் கூறுகிறவராய் இருக்கிறார், அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அநேக நம்மை அதட்டலாம், சில வேளை நம்முடைய மனமே சொல்லலாம், நீ என்ன இந்த இயேசுவை நம்பி என்னத்தை கண்டு விட்டாய், இந்த இயேசு இயேசு என்று ஓடி என்னத்தை பார்த்து விட்டாய் என்று நம்முடைய மனமே நம்மோடு பேசலாம். பிசாசு கூட நம்ம கூடத்துல காதுகளை வந்து சொல்லலாம், இதயத்தோடு பேசலாம், நீ இயேசுவை நம்புவதெல்லாம் வீண் என்று சொல்லலாம். அன்றைக்கு பரிசேயர் சொன்னது போல இதெல்லாம் வீண், உலகமே அவன் பின் செல்கிறது என்று சொல்லி சொன்னது போல இதெல்லாம் வீண் என்று உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள், அவர் நம்பியிருங்கள், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நேரமும் இந்த எப்போதுமே இயேசு உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பார். அவரை சோத்தரிப்போம், அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். எந்த நேரமும் எப்போதுமே நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை சோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை சோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமல் இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமல் இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை, சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரம் ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார், ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார்.
அந்த ஏழை ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு எனக்கு ஒத்தாசை. ஆமென். இயேசு உங்களுக்கு ஒத்தாசையாய் துணையாய் இருப்பார். துணையாய் இருப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தேவன். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவன். இயேசுவின் நாமமே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டு. இயேசுவிடத்திலே விடுதலை உண்டு. இயேசுவிடத்திலே சமாதானம் உண்டு. இயேசுவிடத்திலே ரட்சிப்பு உண்டு. இயேசுவிடத்திலே உதவி உண்டு. ஆமென். இந்த நாளிலே அவர் உங்களுக்கு தேவையான ரட்சிப்பை விடுதலையை தருகிறார் தருகிறார் தருகிறார். அவர் உங்களுக்கு இறங்குகிறார். அவர் உங்களுக்கு இறங்குகிறார். அவர் உங்களை சமாதானத்தால் நிரப்புகிறார். நீங்கள் மிகவும் களி கூறுவீர்கள். நீங்கள் மிகவும் களி கூறுவீர்கள். நீங்கள் கம்பீரிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார் செய்கிறார் செய்கிறார். நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க சிருஷ்டிகராகிய இயேசுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் தேவ கோபாய்க்கனை எல்லா மனுஷன் மேலும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு எங்களை தப்பித்ததற்காக, அதற்கு எங்களை தப்பித்து ரட்சித்ததற்காக, அதிலிருந்து எங்களுக்கு தப்பித்து விடுதலை கொடுத்ததற்காக ஆண்டவர் என்றென்றைக்கு சொத்தரிக்கப்படத்தக்க சிட்சிகரை நீங்கள் சேவிப்பதற்கு தொழுது கொள்வதற்கு நீர் எங்கள் மேலே கிருபை பாராட்டினதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டு இருக்கும் போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் போது நீர் பூர்ண சமாதானத்தை எங்களுக்கு தருவது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பும் விடுதலையும் உண்டு. ஆண்டவரே, நீர் எங்கள் ரட்சகராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு, உதவி, ஒத்தாசை, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு தேவையான சமாதானத்தை கொடுத்து அவர்கள் மகிழ்ந்து கலிகூறும்படியாய் கெம்பீரிக்கும்படியாய் அவருடைய வாழ்விலே அவளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்வீராக. தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே வாலிபர் கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக. வெள்ளிக்கிழமை நடக்கிற ஆண்டவரே குட்பரேடு ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போக இருக்கிற அதிகாலை ஈஸ்டர் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீர் மையப்படும். இன்றைக்கும் இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை உடைய பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் நல் வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாதபடிக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறவும் அவர்கள் மிகவும் கலிகூறவும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருள்கிற சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் கர்த்தர் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் வாலிபர் கூட்டம் இருக்கிற